வணக்கம். உங்கள் மாயா அஸ்ட்ரோ. செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டின் குரு பெயர்ச்சி பலன். இதுவரை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மிதுன ராசியில் அமர்ந்து எடுத்த முயற்சி அனைத்தும் தாமதப்படுத்திக் கொண்டிருந்த உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்துக்கு சொந்தக்காரரான குரு பகவான் நிகழும் பராபவ ஆண்டு வைகாசி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா 26/5/2026 பகல் 11 மணி அளவில் புனர்பூசம் 3 புனர்பூசம் 4, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கடக ராசியில் பயிற்சியாவது. குரு பெரும்பாலும் அமர்ற இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பை தருவதற்கான வாய்ப்பு குறைவுதான். ரைட்டுங்களா? இது ஜோதிட பழமொழி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மபுத்திரர் வனவாசம் சென்றது 4, அதான்னு கேட்டீங்கன்னா குரு 4ஆம் இடத்துல இருக்கும்போது தான் வனவாசம் போயிருக்காங்க அப்படின்னு ஜோதிட பாடல் சொல்லுது. எனவே இந்த 4ஆம் இட குருவினால் மேஷ ராசியினருக்கு பெரும்பாலும் வீடு மனை விரயம் மற்றும் வண்டி வாகன விரயம், வீடு இடமாற்றம் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த 4ஆம் இட குருவினால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே இந்த 4ஆம் இட குரு கொஞ்சம் சிறப்பை தருவதற்கான வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா பார்வை. அப்போ குரு பகவானுக்கு எத்தனை பார்வை கேட்டீங்கன்னா 3 பார்வை. 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்வை செய்வது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 8ஆம் இட பார்வையினால என்னன்னு கேட்டீங்கன்னா விபரீத ராஜயோக பலன் ஏற்பட்டு இழந்த பொன் பொருள் அனைத்தும் வந்து சேரக்கூடிய அமைப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மகர ராசியை பார்வை செய்வது தொழில் சிறப்பை தருவதற்கான வாய்ப்பு உண்டு. தொழில் மூலம் பண வரவு ஏற்பட நிச்சயம் வாய்ப்பு உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது இருப்பின் அதை தவிர்ப்பது நல்லது. அடுத்தது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசியை பார்வை செய்வது வெளியிடம் மற்றும் பயணத்தால் பலன் கிடைக்க வாய்ப்பு உண்டு. வீட்டில் சுப விரயம், திருமணம், சடங்குகள் போன்றவை ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆக இந்த மேஷராசினுக்கு இந்த குரு பயிற்சி 4ஆம் இட குரு பயிற்சி கொஞ்சம் சிறப்பு குறைவாகவே இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே நீங்கள் மேஷராசினரால் நீங்கள் பிரதோஷ காலங்களில் நந்தி தேவரை வழிபட்டால் ஓரளவுக்கு குருவின் மூலம் பிற தோஷங்கள் நீங்கி நல்ல பலன் அடையலாம் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.